சம்மர் வெயிட் லாஸ் பிளானில் இன்றைக்கி டே 2ஓட வீடியோ. டே 2 அன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 76.700 நான் சொன்னேன் இல்லையா, இது அப்படியே சுற்றிகிட்டே இருக்குது. சரியான ஒரு டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதை வந்து குறைக்க முடியலன்னா அப்படியே தான் இருக்கும் அந்த வெயிட்டு, ஏறி இறங்கி அந்த மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு கீரை வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அதை கட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். இதை வந்து இன்றைக்கி கீரை பொரியல் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். கீரை பொரியல், அப்புறம் கொஞ்சம் மீன் இருந்துச்சு, மீன் குழம்பும் வைக்கலாம். ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி சோறு கொடுத்து விடணும், பஸ்ஸில் தான் கொடுத்து விடுறது. சரி, அதுக்காக அவங்களுக்கு காலையிலேயே நம்ம சமையலெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து விடலாம் இல்லையா. கீரை தண்டு வந்து தண்டு கீரை, இது சிவப்பு தண்டு கீரை. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா, இங்கே எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது இந்த சிவப்பு தண்டு கீரை தான் அதிகமாக கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயும் இது விவசாயம் பண்ணுவாங்க, இதை பயிர் போட்டு இதுதான் அதிகமாக எடுக்கும், இதுக்கான விதையை போட்டு எடுப்பாங்க. இன்னொன்று வந்து நாங்கள் இங்கே கீரை பொரியல் மாதிரி தான் வைப்போம். இந்த கூட்டு பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு தான். சிலர் கடைஞ்செல்லாம் எடுப்பாங்களே, பருப்பு சேர்த்து கூட கூட்டு வைப்பாங்க, ஆனால் அந்த கடைஞ்சி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இங்கே கீரை எடுக்கிறது கிடையாது. ஒன்று பொரியல் இல்லைன்னா பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கிறது. என் வீட்டுக்காரருக்கு வந்து பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கிறது அவ்வளோவா பிடிக்காது, அவங்களுக்கு பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு கீரையில் பருப்பு சேர்த்து வச்சோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே சமைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து பொரியல் மாதிரி செஞ்சுக்கிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கீரையை போட வேண்டியது தான். கீரை சிலர் எண்ணெயில் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா அதோட சத்துக்கள் வீணாகும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கே அதுதான் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி தான் செய்கிறது. பெருசாக சத்துக்கள் அப்படி வீணாகாது, ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து அப்படி பண்ணுறது கிடையாது. மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறது கிடையாது. தண்ணியும் சேர்த்துக்க மாட்டேன் இந்த பொரியலில். சும்மா வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் கீரையை போட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சு நான் வேக வைப்பேன். ஏன்னா ஒரு முறை வந்து கீரை நான் மூடி வச்சு வேக வைக்கிறது பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிச்சு டைமு, சிஸ்டர் கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் மூடி போட்டு கீரை வேக வைக்கிறதே கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கீரை வச்சோம், இப்போ எவ்வளோ தான் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கீரை இப்படி தான் இல்லை, நிறைய இருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பொரியல் பண்ணிவிட்டு பார்த்தா கீரை கொஞ்சம் தான் இருக்கும். கீரை நல்லா வந்ததுக்கப்புறமா அதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இவ்வளவும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டு கீரை வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் கடைசியாக சேர்த்துட்டு தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவும் ஜீரகமும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப அரைக்க வேண்டாம், தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காவும் சேர்த்து இதை வந்து கிளறி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கப்புறமா இறக்கிட்டோம் அப்படின்னா கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அவ்வளவுதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது என்னென்னா நம்ம வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ தெளிவாக தெரியாது. இந்த கூட்டு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொரியல் வந்து நல்லா சிகப்பாக இருக்கும். இந்த சோறு கூட வச்சு சாப்பிட்றப்போ பார்க்குறப்போ ரைஸே வந்து சிகப்பு கலரில் இருக்கும். அதனால தான் இதை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். இப்போ ஹஸ்பண்டுக்கு சோறு கட்டலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். பொதுவாக வந்து அவங்களுக்கு சோறு கட்டுறதெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று பாத்திரம் வந்து ரொம்ப முன்னாடி வாங்கின அந்த பாத்திரங்கள் தான். அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாம் நான் வந்து சமைச்சு நம்ம அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது. நம்ம பட்ஜெட்டுக்கு எது முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய வீட்டில் சமையல் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. உண்மையாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது சிலருக்கு பார்க்குறப்போ வந்து இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைப்பாங்களோ அப்படின்ட்டு தான் நான் அதை எதுவும் ஷேர் பண்ணுறது கிடையாது. மீன் குழம்பு வச்சுருந்தேன், அப்புறம் முட்டை வேக வச்சுருக்கேன். அடுத்து வந்து மீன் குழம்பு நீ இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. அப்புறம் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். மீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு காலையிலே கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாம்பார் வச்சுருந்தேன். மீன் குழம்பு முட்டையும் வச்சுட்டு அப்புறம் கீரை பொரியல், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வைக்கிறது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் வந்து பயங்கரமாகலாம் வைக்கிறவங்க இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ வைக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் சரி இவ்வளோ தானே அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு தான் நான் வந்து அந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறது கிடையாது. லஞ்சு பேக்குமே குழந்தைங்களோட லஞ்சு பேக் தான். அது வந்து அவங்க இதுக்காக வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே செலவு பண்ணுறது கிடையாது, அப்படி வாங்குறதும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, அப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில். அடுத்தது வந்து கீரை பொரியல் வச்சுருந்தேன், அவ்வளவுதான்.
அவ்வளோதான். இதை விட கம்மியாக கொண்டு போகிறவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அதனால் நம்ம இது குறைவுன்னெல்லாம் சொல்ல முடியாது. பட் நான் இவ்வளோ தான் கொடுத்துட்ருப்பேன். லஞ்ச் பேக் கூட ரொம்ப பழைய லஞ்ச் பேக் தான். இந்த வருஷம் இனி குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் லஞ்ச் பேக்கு பாத்திரம் எல்லாம் வாங்கணும். அப்போ உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். கேக் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. 3000 ரூபாய்க்கு கேக்கு மட்டும் கிடையாது, சாக்லேட்டு குக்கீஸ் இந்த 2 தான் ஆர்டர் வந்திருக்கு. அவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். அவங்க நம்மக்கிட்ட எப்போவுமே ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செய்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். ஃபேஸ்புக்கில் நம்ம ஆர்டர் கிடைச்ச ஆர்டர் தான், அது ஃபேஸ்புக் மூலமாக கிடைச்ச ஆர்டர் தான். இது பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு சில பொருட்கள் எல்லாமே, சில பொருட்களில் நிறைய பொருள் தீர்ந்து போயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல்காக ஆர்டர் வரப்போ அந்த காசில் நம்ம வாங்கி வச்சாதான் உண்டு அப்படின்ட்டு. பொதுவாக ஆண்களோட ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னா, நம்ம 10 பொருள் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அதில் 8 பொருள் வரும், முக்கியமான ஒரு பொருள் கண்டிப்பாக வராது. ஸோ அந்த தப்பை இன்னைக்கு இவங்களும் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக அனுப்பி வாட்ஸ்அப் பார்த்து வாங்கின பொருளை வாங்காமல் வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கலை அப்படிங்கிறது இன்னும் தெரியல, நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். முக்கியமான பொருள் இல்லை அப்படின்னா செய்யவும் முடியாது. ஃபர்ஸ்ட் கவர். இது எப்படின்னா, ஒவ்வொரு குக்கீஸையும் நம்ம தனித்தனி பேக் பண்ணி கொடுப்போம். குட்டி குட்டி கவராக இருக்கணும். பேக்கிங் அப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா அங்கெங்கே பறந்து போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கவரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 kg டார்க் சாக்லேட் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்காக டார்க் அமௌண்ட் 1 kg, மில்க் 1 kg ஆர்டர் இருந்துச்சு. ஸோ மில்க் 1 kg. அடுத்தது ஒரு 100 கிராம் தான் முந்திரி பருப்பு வாங்க சொன்னேன். இப்போ பெருசாக ஆர்டர் இல்லை அப்படிங்கிறதுனால முந்திரி பருப்பு வாங்கி வைக்கிறது கெட்டு போகுது. அதனால லாஸ்ட் டைம் ரொம்ப நிறைய வீணாக போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா 100 கிராம் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 100 கிராம் முந்திரி பருப்பு. அடுத்தது பால் பவுடர், 1/4 கிலோ பால் பவுடர் வாங்கிட்டு சொன்னேன். கிடைச்சிருக்காது, 10 ரூபா பாக்கெட் வாங்கியிருக்காங்க. எனக்கு அது பிடிக்காது அந்த 1/4 கிலோ பாக்கெட். அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ஏன்னு தெரியல. பால் பவுடர் குக்கீஸுக்கு சேர்ப்போம், அப்புறம் கேக்குக்கும் சேர்ப்போம். நம்ம ஆயில் ஒரு 1/2 லிட்டர் வாங்கினா போதும்னு சொல்லியிருந்தேன். நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும் கேக்குக்கு. இது கேக்குக்காக வாங்கினது. குக்கீஸ்க்கு பட்டர் தான் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணுறது. என்ன மாதிரி நீங்க இருந்து பாரு, நீங்க இருந்து பக்கம் நீங்க பாரு. அப்போ 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருக்கேன். அவனை விட கீழே அவங்க இருக்கிறதுல சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 லிட்டர் வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா 1 லிட்டர்லாம் வாங்கி வச்சோம்னா கெட்டு போயிடும். நமக்கு இப்போ ஆர்டர் பெருசா இல்லை அப்படிங்கிறப்போ கெட்டு போயிடும். ஐயோ சூம் பண்ணி காட்டாத, பயப்படுவேனே. சரி, அப்போ கோல்டு வின்னர் 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். அடுத்தது மைதா மாவு ஒரு 1 kg போல வாங்க சொல்லியிருந்தேன். மைதா மாவு 1 kg வாங்கியிருக்காங்க. நிறைய வாங்கி வச்சா சேம் அதே தான், கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. நமக்கு இன்னொன்னு ஹோம் பேக்கர்ஸ் ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்மளோட சக்சஸ். அதை முடிஞ்சாலும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி செஞ்சோம்னா அது அதோட டேஸ்ட். நம்ம வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும், அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதில் செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் குக்கீஸ் ஆர்டர் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தான் அதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஃபிளேவர் நமக்கு ஹெவியா இருக்குன்னா ஏலக்காய் குக்கீஸ்ல ஃபிளேவருக்கு எதுவுமே சேர்க்கறது கிடையாது. வெண்ணிலா எசன்ஸ் கூட நான் சேர்க்கறது கிடையாது. ஏலக்காய் தான் ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி சேர்ப்பேன். அது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த குக்கீஸ் ரிப்பீட்டடா எனக்கு ஆர்டர் வருது அந்த ஃபிளேவருக்காக. இதுல 2 டைப்ல பண்ணுவோம். கோதுமை மாவுலையும் பண்ணுவோம், மைதா மாவுலையும் பண்ணுவோம். அது நமக்கு மைதா மாவுல தான் இப்போ இவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கோதுமை மாவுல டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹெல்த் வைஸ் அது கொஞ்சம் ஆரோக்கியமானது தான். பட் அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். அவங்க மைதா மாவுல கேட்டிருக்காங்க. அதனால இது இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கே எங்கிட்ட 1800 ரூபாய் ஆச்சுன்னு சொன்னாங்க. இதுல 1/2 kg கேக்குக்கான பாக்ஸ் என்கிட்ட தீர்ந்து போச்சு. ஒண்ணுதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கேக் எனக்கு டெலிவரி பண்ணணும். அது பேக் பண்ண வேண்டிய பாக்ஸ் ஒண்ணுதான் இருக்கு. 2 வேணும். அது கொஞ்சம் டாலா இருக்கும் இந்த கேக்கு. அது நம்ம ஒரு பாக்ஸ்ல வச்சோம்னா அதோட டிசைன் அமுங்கி போயிடும். அதுக்காக 2 அது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வரல. பார்க்கலாம் வேற இருக்காது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவங்க டியூட்டி போயிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி பண்ணணும் கேட்டு. கஸ்டமர் வீட்டுக்கே வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொருட்கள் எல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீடியோல முகத்தை காட்ட வேண்டி கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தான். இவன் தான் அந்த புண்ணியவன். இவன் தான் முகத்தை காட்டல. ஓடுறான். எங்க ஓடுற டே எங்க போற?
காலை உணவுக்காக இன்றைக்கி கொஞ்சம் பப்பாயா தான் எடுத்திருந்தேன். பப்பாயா நல்லா பழுத்து இருந்துச்சு, அதனால் அதை கட் பண்ணி வச்சு ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்ருந்தோம். இதில் வந்து ஒரு கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வர மாதிரி கொஞ்சமாக எடுத்திருந்தோம். அடுத்து வந்து குல்ஃபி நேற்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இன்றைக்கி அன்மோல்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று சாப்பிட்ருந்தேன், நம்ம டயட்டில் எடுத்துக்கக்கூடாது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, டேஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு எடுத்திருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து குக்கீஸுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏலக்காய் குக்கி தான் பண்ண போகிறேன், அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கலாம். ஆனால் பாக்ஸில் போட்டு வச்சாலுமே நம்ம வந்து அந்த குக்கீஸுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுக்கிறதுக்கும் பாக்ஸில் போட்டு வச்சு ஒரு 10 நாளுக்குள்ளே எடுக்கிறோன்னா ஓகே பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா நமக்கு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் வந்து அதில் வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் சேர்த்துக்கிறது தான். அதுவே நல்ல பயங்கரமாக இருக்கும். நம்ம குக்கீஸ் வந்து நம்ம சாப்பிட்றப்ப தெரியும், நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பட்டர் எடுத்திருந்தேன். இப்போது குக்கீஸு செய்கிறதுக்கு தேவையான பட்டர் அவங்க 1/2 kg 3 டைப்பான குக்கீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1/2 கிலோ வந்து ஏலக்காய் குக்கீஸும், அப்புறம் 1/2 கிலோ காஃபி குக்கி, அடுத்து வந்து 1/2 கிலோ ஜீ குக்கீஸ். ஸோ இந்த 3 தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா குக்கீஸில் மோஸ்ட்லி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் ஆட் பண்ணுறது, மற்றபடி ஃப்ளேவருக்காக வேறு எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் ரொம்ப மெல்ட் ஆகுது. இப்போது அது சாஃப்டானா போதும். பட்டர் அந்த என்ன சொல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது வெளியே எடுத்து வச்சு சாஃப்டானா போதும். ஆனால் நான் வெளியே வச்சுருந்தேனே பட்டர் வந்து ரொம்ப மெல்ட் ஆகி இருந்துச்சு. அதில் செய்கிறப்போ அந்த நம்ம பேட்டர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லூஸாக வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ குக்கீஸுக்கான பேட்டரை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு என்ன சைஸு தேவையோ டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க வந்து டிசைன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கேட்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சைஸுக்கு அந்த சின்ன பால் மாதிரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சைஸில் எடுத்து குக்கீஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா குக்கீஸ்லேயும் ஒரு பீஸ் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து முந்திரி பருப்பு மட்டும் மேலே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஏலக்காய் குக்கீஸ் ரெடி ஆகிடும். குக்கீஸ் மேலே வச்சுட்டு கீழே வந்து மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கேக் ஆர்டர் இருந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து கேக்கை நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 பாக்ஸ் என்கிட்ட இருந்தது, அதை வச்சு நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னது, ஒரு பாக்ஸ் பெருசாக இருந்துச்சு. அது செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நேற்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த டிசைன் கேக்கு தான் இதை இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்காக காயெல்லாம் கட் பண்ணி போட்டு சிம்பிளாக ஒரு சாம்பாரும் செஞ்சுருந்தேன். ஏன்னா நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, நைட்டு வரைக்கும் நமக்கு பத்தாது. நான் பொதுவாக காலையில் வைக்கிறது தான், நைட்டு வரைக்கும் அதை வச்சு தான் நம்ம ஓட்டுறது. இப்போ பத்தாது அப்படின்றனால கொஞ்சம் சாம்பாரும் செய்யலாம் அப்படின்ட்டு குக்கீஸ் வச்சுட்டு வந்து அந்த கேப்பில் இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பை வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன் குக்கீஸ் பண்ணுறதுக்காக. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்தோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இது வந்து அவசரமாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி. ஆனால் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம 3 விசில் வந்ததுக்கப்புறமா அந்த ஏரெல்லாம் போனதுக்கப்புறமா தாளித்து கொட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி. அடுத்து வந்து நான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்ருந்தேன் கீரை பொரியல், அப்புறம் மீன் கொஞ்சம், அதுக்கப்புறம் சாம்பார் நிறைய வச்சுருந்தேன். எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு சாம்பார் பைத்தியம். அதனால் சாம்பார் இருந்துச்சுன்னா அந்த சோறு, தோசை, இட்லி இந்த மாதிரி எது கூட வேணால் வச்சு நிறைய சாம்பார் மட்டும் சும்மா சாம்பார் எடுத்து நான் சாப்பிட்டுடுவேன். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் சாம்பாரை சும்மா கோரி வச்செல்லாம் சாப்பிட்டுடுவேன். ஈவினிங் போல் ஒரு பிளாக் டீ எடுத்திருந்தேன், கூடவே வந்து ஒரு ஆப்பிள் எடுத்திருந்தேன் டின்னருக்கு. இதுதான் இன்றைக்கி என்னோடய டின்னர். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக வந்து அது நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு மேலே வந்து கிளிங் ராப் வச்சு ரேப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறது, அந்த மாதிரி தான் பிளானிங். அடுத்து வந்து ஜீ குக்கீஸ் பண்ணணும், அதுக்காக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீ சேர்த்து அதையும் ரெடி பண்ணுறேன். இந்த ஜீ குக்கீஸ்லேயுமே வந்து வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே சேர்த்துக்க வேண்டிய தேவையில்லை. அந்த ஜீயோட ஃப்ளேவர் நமக்கு தெரியணும் அதுக்காக. இல்லை ஜீயோட ஃப்ளேவர் ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் நான் எடுத்தே ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. இது செஞ்சு கொடுக்குறதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 1 வாரம் டைம் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா என்னோட பேக்கிங் ரூமில் வந்து ஃபேன் எதுவும் கிடையாது, இங்கே பயங்கர ஹீட்டு, என்னால் சுத்தமாக நிற்கவே முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன்.
இதில் 2 கிலோ சாக்லேட் கூட அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாக்லேட் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகுது. அது செய்கிறதுமே எனக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வகையான குக்கீஸும் 2 வகையான சாக்லேட்டும் இருந்துச்சு. இது இவ்வளோ செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் டைம். அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் குக்கீஸும் ஜீ குக்கீஸும் முடிச்சிருந்தேன். ஸோ நைட்டு ஜீ குக்கீஸை முடிச்சுட்டு அதை வந்து எடுத்து வெளியே ஒரு துணி போட்டு அதை நல்லா நம்ம காட்டன் க்ளோத் ஏதாவது போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறுநாள் தான் பேக்கிங் பண்ணுறது எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறமா தான் பேக் பண்ணணும். அப்போ தான் நம்ம கொரியர் பண்ணுறப்போ ப்ராடக்ட் வந்து எந்த வித சேதாரம் இல்லாமல் கஸ்டமர் கையில் நல்லாவே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னையோட ஒர்க் இங்கே முடியுது. நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன், லெமன் ஜூஸ் கூட எடுத்திருந்தேன் இன்றைக்கி. நான் நிறைய தண்ணி குடிங்க, அப்புறம் சீசன் ஃப்ரூட்டெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த குக்கீஸ் அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.